ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காஃபி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ சன்ரைஸ் காஃபி தூள் 2 எடுத்துக்கேன். இப்போ சூடான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 எக் ஆட் பண்ணிட்டோன்னு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 கப் ஆயில் ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஸ்டேஜில் வந்து நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். 1/2 கப் மில்க். மிக்ஸ் பண்ண காஃபி சிரப்பை ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் வெனிலா எஸ்டர்ட் ஊற்றிக்கலாம். 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஜல்லடை வச்சு 1 கப் மைதா போட்டுக்கோங்க. கால் கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஜலிச்சிடுங்க. எல்லா மாவும் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 பேட்ச் காஃபி கேக் செய்யலான்னு இருக்கேன். அதை நான் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேக் டீனில் பட்டர் தடவிட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் டீனில் ஒட்டாமல் வரும். கேக் டீனு மாவு ஊற்றிட்டு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே வச்சுட்டு 170 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குது. இப்போ நம்ம பட்டர் க்ரீம் ஃபாஸ்டிங் செய்யலாம். காஃபி சிரப் செய்கிறதுக்கு 1 பேக்கெட் காஃபி தூள் எடுத்துட்டேன். இப்போ சுகர் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் பட்டரை ஒயிட் கலராக மாற்றுங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காஃபி சிரப் ஊற்றிக்கலாம். க்ரீம் போட்டுக்கலாம். பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.